நம்ம இன்னைக்கு எப்போ எந்திரிக்கிற டைம்ல தான் எந்திரிச்சோம். பட் நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆனா தான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாவே வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அத்தை தான் போய் சோப்பு தூள், ஷாம்பு அப்படின்னு டீ தூள்னு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே வாசல்ல கூட்டிட்டு நம்ம போடுறது தான் கோலம் அப்படின்னு ஏதோ ஒரு கோலத்த போட்டுட்டு வந்து அத்தை வந்து கிச்சன்ல ஒரு பக்கம் சமையல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பத்தாவும் பட்டு பையலும் அங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. பட்டு இல்ல டைகர் தான் வந்திருந்தான் இன்னைக்கு. பட்டு காலையில இருந்து காணோம். அப்புறம் பால் ரெடியா கொஞ்சம் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில தோசை தான் மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு பக்கத்துல அத்தை ஊருக்கு போயிட்டாங்களா, நாய்க்குட்டிக்கு சோறு மட்டும் வைக்க சொன்னாங்க. கொஞ்சம் தயிர் மட்டும் பெனஞ்சிட்டு போனேன். அவன் பாவம் ரொம்ப பசியில இருந்திருப்பான் போல. அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசை. பட்டு நான் போய் சாப்பாடு வச்சத பார்த்துட்டு டைகர் வீட்ல வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடவே இல்ல. பட்டுக்கு நான் போனது தெரியாது. அவன் சாப்பிட்டுட்டான். டைகரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவன் சாப்பாடு வச்சதும் அப்படி வந்து சாப்பிடுவான். எனக்கு என்ன இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டுருக்கான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன கூட்டிட்டு வந்து இங்க வைப்பேன்? நானும் கொஞ்ச நேரம் கெஞ்சி கெதறி பார்த்தேன். அப்புறம் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. சரி போடான்னு சோத்த கோழிக்கு வச்சுக்கிட்டு நேத்து இந்த ஆவாரம்பூ பறிச்சுட்டு வந்தேனா, இதெல்லாம் நல்லா வெயில் படாம காய வச்சு பொடி செஞ்சு சுகருக்கு அத்தை சாப்பிடுவாங்க. அத்தைக்காக தான் அந்த முட்டு தனியா எடுத்து வச்சுட்டு, இந்த பூ மூஞ்சி எனக்காக எடுத்துட்டு வந்தேன். அது நான் இன்னும் எப்படி ஏதுன்னு யோசிக்கல. ஏதாவது பண்ணி உருப்படியா இருந்தா நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஃபேமிலில ஸ்பெஷலா தீபிகா, கவிமித்ரன், அனுஷ்யா, சஷ்வந்த், விஜயலட்சுமி, பூர்க்குடி இவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியா இருங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.